ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இதேபோல பக்ரீத் பண்டிகையையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், எந்தெந்த பகுதிகளிலிருந்து அங்கு தொழுகை செய்ய மக்கள் வந்திருக்கிறார்கள்? எவ்வளவு ஆரவாரத்தோடு அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாம் இருக்கும் பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் பகுதியில் உள்ள மசூதியில் பக்ரீத் தொழுகையில் நம்ம இருக்கிறோம். இங்கு பெண்கள், குழந்தைகள் ஏராளமானோர் தாம் பண்டிகையான முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகையில் தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சமயத்தில் பல மசூதிகளில் முக்கிய தொழுகைகளும் சிறப்பு தொழுகைகளும் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்க்கலாம், குழந்தைகள் பெரியவர்கள் ஏராளமானோர் வந்து தற்சமயம் வந்து பக்ரீத் பண்டிகை கொண்ட தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகர பகுதியில் தொழுகை, இங்கு திருவெண்ணநல்லூர் பகுதி 2 இடங்களில் தொழுகையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நம்முடன் ஒரு தொழுகை ஈடுபட்டுள்ளார். அவரிடம் கேட்போம், அவர்களின் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழுகை ஈடுபட்டு வருகிறது கேட்போம். நாங்கள் இந்த தொழுகையை வந்து நபிமார்கள் வந்து இறை வழியை வந்து மக்கள் மத்தியில சொல்வதற்காக வந்திருந்தாங்க. அதுல வந்து இப்ராஹிம் நபியுடைய நினைவு கூறுவதமாக இந்த பெருநாளுடைய தொழுகையை வந்து நம்ம தொழுகிறோம். இது வந்து அந்த நபியுடைய தியாகத்தை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் மக்கள் வந்து இறையச்சத்தோடு இறைவன் வந்து பின்பற்றும் என்ற நோக்கத்தோட இந்த தொழுகை நடத்தப்படுகிறது. இப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து எழுச்சியா கொண்டாடுறீங்க? இப்ப எந்த அளவுக்கு கூடியிருக்காங்க மக்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுறதுக்கு காரணம் என்ன, நம்ம எங்களுக்கு வந்து 2 பெருநாள்கள் தான் நம்மளுக்காக இருக்கிறது. அதில் நோன்பு பெருநாளும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இருக்கக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளும், இது 2மே வந்து எங்களுக்கு இது 2 தான் என்பதனால் இதை வந்து மிக மகிழ்ச்சியாக 2மே கொண்டாடுவாங்க. அதில் வந்து இது அதிகப்படியாக இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்டது என்றதுனால இதில் அதிகம் ஆர்வம் காட்டி மக்கள் வந்து இதை சிறப்பாக வருகை தந்து இதை கொண்டாடுறாங்க. தொடர்ந்து வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விழுப்புரம், திருவெண்ணநல்லூர், திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், கோட்டக்குப்பம் ஆகிய பகுதிகளில் இஸ்லாமிய அதிக வாழும் பகுதிகளில் சிறப்பு தொழுகையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் வினோத். விவரங்களுக்கு நன்றி வினோத்.